ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, வெல்கம் டு ஏகே ஃபேமிலி விலாக்ஸ் ஃப்ரம் யூகே. ஸோ வாங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு குக்கிங் வீடியோ தான் பார்க்கலாம். ஸோ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு சூப்பரான கோவில் புளியோதரை டேஸ்ட்டில் வந்து நம்ம வீட்டிலே எவ்வளோ சூப்பராக சுலபமாக செய்யலாம் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்ட போகிறேன். நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன், நான் ஒன்றும் பெரிய குக்கிங் எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது. பட் ஆனால் என்னாலேயே வந்து இந்தளவுக்கு டேஸ்ட்டாக செய்ய முடியுது அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க. ஸோ நான் சொல்ல போகிற சில டிப்ஸுக்கெலாம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களாலையும் இதே மாதிரி கோவிலில் கிடைக்கக்கூடிய அந்த புளியோதரை டேஸ்ட்லேயே நம்ம வீட்டில் வந்து ஈஸியாக செய்ய முடியும். ஸோ அது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வந்து ஃபுல்லாக வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இன்பிட்வீனில் வந்து உங்களுக்கு அந்த பர்ஃபெக்டான டேஸ்ட் அண்ட் டெக்ஸ்சர் வர்றதுக்கான வந்து டிப்ஸ்லாம் வந்து நிறைய சொல்லியிருக்கேன் இதில். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த இதுக்கு தேவையான 5-6 வரமிளகாய் எடுத்திருக்கேன். ப்ளஸ் கொஞ்சமாக வந்து வெந்தயம், சீரகம், மிளகு, உளுந்து, கடலைப்பருப்பு, வர கொத்தமல்லி. ஸோ இதுதான் வந்து வறுத்து அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து ஒரு பெரிய லெமன் சைஸு புளி வந்து அதில் சுடுதண்ணியில் வந்து ஊற வச்சுருக்கேன். ஸோ இதுதான் வந்து தேவையான பொருட்கள் இப்போ நான் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு அந்த மசாலா ஒன்று நம்ம ரெடி பண்ணுவோம் இல்லையா, வறுத்து அரைக்கிறது. ஸோ அதுதான் மெயினாக அந்த புளியோதரைக்கு வந்து அந்த கரெக்டான டேஸ்ட்டு கொடுக்குறது. ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் பார்த்திங்க இல்லையா. இப்போ எடுத்து வச்சுருக்க பொருட்கள் எல்லாத்தையும் வந்து எண்ணெய் சேர்க்காமல் வந்து மிதமான சூட்டில் வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு மிளகாயை வந்து வறுத்துட்டு அதுக்கப்புறம் மற்ற பொருட்களை எல்லாம் நான் மொத்தமாக வந்து கொட்டி தான் வந்து வறுக்க போகிறேன். ஸோ எல்லாமே மிதமான தீயில் வந்து நம்ம பொறுமையாக இதை வறுக்கணும். இதை வந்து ரொம்ப ஓவர் ஹீட்டில் வந்து வறுத்து கரிஞ்சிச்சுன்னா கூட நமக்கு டேஸ்ட்டும் மாறிடும், அந்த வாசனையும் மாறிடும். ஸோ அதனால் மிதமான தீயில் வச்சு பொறுமையாக இதை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கணும். ஸோ நான் அது மாதிரி தான் இப்போ வந்து நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறேன். இப்போ நான் எடுத்துருக்கிற அளவு பார்த்திங்கன்னா ஒரு 4 பேர், ஒரு 8 பேர் சாப்பிட்றதுன்னு வச்சுக்கலாம். ஏன்னா நாங்கள் வந்து ஒரு 2 டைம்ஸாக வந்து சாப்பிட்றதுக்காக நான் வந்து செய்கிறேன் இப்போது. ஸோ அதான் ஒரு 8 பேர் வந்து ஒரு நேரத்தில் சாப்பிட்றதுக்கு தேவையான அளவுக்கு இது கரெக்டாக இருக்கும் இப்போ நான் எடுத்துருக்கிற ஐட்டங்கள் எல்லாமே. ஸோ இப்போ வந்து நல்ல மிதமான தீயில் நல்லா இதே மாதிரி கைவிட்டோம் அப்படின்னாலும் அந்த ஜீரகம்லாம் வந்து இது தீஞ்சு போயிடும். ஸோ அது மாதிரி கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நல்லா வறுபட்டு நல்ல ஒரு வாசம் வரும் நமக்கு. இப்போ இந்த பச்சை கருவேப்பிலை எல்லாமே வந்து நல்லா வதங்கி நல்லா முறுமுறுன்னு ஆகிடும் நம்ம அந்த ஃபுல்லாக. ஸோ அது முறுமுறுன்னு ஆகிறதுக்கு வந்து எல்லா விதையுமே வந்து நல்லா வறுபட்டு வந்துடும். ஸோ இது மாதிரி நல்லா வறுத்து எடுத்து அதை நம்ம தனியாக ஆற வச்சுக்கலாம். ஸோ இந்த பார்க்கும்போதே தெரியுது இல்லையா, நல்லா வறுபட்டு அந்த கருவேப்பிலையெல்லாம் வந்து நல்லா முறுமுறுன்னு ஆகிட்டு மற்ற வெந்தயம், ஜீரகம் எல்லாமே நல்லா வறுபட்டு நல்லா வாசனை வந்துருச்சு. எந்தளவுக்கு நல்லா ரொம்ப கரிஞ்சு போயிடாமல் நல்லா கரெக்டான வந்து டெக்ஸ்சரில் வந்து வறுத்து எடுத்துக்கணும். ஸோ இப்போ வந்து இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி ஆற விட்டுக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சுடுதண்ணியில் ஊற வச்சுருந்த புளியை நல்லா கரைச்சிட்டு கையிலேயே நான் வடிகட்டிக்கிறேன். வடிகட்டிக்கிறவங்க வடிகட்டிக்கலாம். எனக்கு இந்த மாதிரியே நல்லா வடிகட்டிக்க முடியும் அப்படிங்கிறதுனால நான் கையிலே வடிகட்டிக்கிறேன். நம்ம எப்பொழுதும் வந்து தாளிக்கிறதுக்கு முன்னாடி புளியை வந்து இந்த மாதிரி வடிகட்டி ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா வந்து நம்ம எண்ணெயில் தாளிக்க ஆரம்பிச்சுட்டு நம்ம வடிகட்டணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் வந்து நமக்கு அது வந்து இது தாளிக்கிற ஐட்டங்கள்லாம் வந்து தீஞ்சிடும். ஸோ அதனால் இது முன்னாடியே நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்குவோம். மோஸ்ட்லி வந்து புளியோதரை பேஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணுறதுக்கு வந்து புளியை வந்து நல்லா திக்காக கரைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் குயிக்காகவும் வந்து அது ரெடி ஆகிடும், பேஸ்ட்டு நமக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த மீதி இருக்கிற வந்து சக்கையில் உள்ள புளியை வந்து நம்ம வேஸ்ட் பண்ண விரும்ப மாட்டோம். வேறு ஏதாவது குழம்புக்கோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறோம். அந்த டைமில் வந்து நமக்கு திக்காக பேஸ்ட்டு கிடைக்கும். பட் ஆனால் எனக்கு இன்றைக்கி வந்து நான் இந்த புளியை நான் வேறு எதுக்கும் யூஸ் பண்ண போகிறதில்ல அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நிறைய தண்ணி விட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அந்த புளியை யூஸ் பண்ணுங்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணியாகவே தான் நான் வந்து அந்த புளிக்கரைசல் வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் எனக்கு இருக்கும். உங்களால் முடிஞ்சது அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் நல்லா திக்காகவே கரைச்சி எடுத்துக்கோங்க புளிக்கரைசலை. நான் இதை தண்ணியாக எடுத்ததுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து அதை கொதிக்க விட்டேன், அவ்வளோதான். அவ்வளோ கொதிக்க விட்டு அது எப்படியும் ஃபைனலாக வந்து நமக்கு பேஸ்ட்டாக தான் வரப்போகுது. ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ புளிக்கரைசல் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ வந்து நான் வறுத்து வச்சுருக்க பொருளெல்லாம் இப்போ நல்லா ஆறிட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி இப்போ இதையும் வந்து பவுடராக ரெடி பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அந்த புளிக்காய்ச்சல் வந்து தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு 10 வரமிளகாய் வந்து சின்னதாக உடச்சி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, கடலைப்பருப்பு அண்ட் வேர்க்கடலை கொஞ்சம் அதிகமாகவே எடுத்திருக்கேன். இந்த மாதிரி வெரைட்டிஸ் ரைஸ்க்கு வந்து வேர்க்கடலையும் கடலைப்பருப்பும் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த கடிச்ச ரைஸில் வந்து நமக்கு கடித்து சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ தாளிக்கிறதுக்கு தேவையான பொருளும் எடுத்துக்கிட்டாச்சு. மெயினாக வந்து இதில் தாளிக்கிறதுக்கு நம்ம நல்லெண்ணெய் ஊற்றணும் அப்படின்னு சொன்னால் இன்னும் இதுதான் மெயின் டிப்பு. நம்ம வந்து நார்மல் சன்ஃப்ளவர் ஆயிலோ இல்லை கடலை எண்ணெயோ சேர்க்குறத காட்டிலும் நமக்கு
நல்லெண்ணெய் சேர்க்கும்போது அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நல்லெண்ணெய் வந்து நிறைய கொஞ்சம் எக்ஸஸாகவே ஊற்றிருக்கேன். ஸோ காஞ்சதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, ஸோ அதெல்லாம் வந்து சேர்த்து பொரிய விட்டுட்டு அதில் வந்து கடலப்பருப்பு, வேர்க்கடலை எல்லாமே மொத்தமாக போட்டேன். ஸோ தனித்தனியாக போடும்போது மோஸ்ட்லி வந்து அந்த கருவேப்பிலை, காஞ்ச மிளகாலாம் வந்து கறி போயிடும். ஸோ அதுக்காக தான் வந்து கடலப்பருப்பையும் வேர்க்கடலையும் வந்து ஃபஸ்ட்டு போட்டு அதை கொஞ்சம் நல்லா கலர் மாறினதுக்கப்புறம் அதில் வந்து கருவேப்பிலையும் வரமிளகாயும் சேர்த்து அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற புளி கரைசலை அதில் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து புளி வந்து தண்ணியெல்லாம் தாளித்து ஊற்றுனதுக்கப்புறமா இதுக்கு வந்து புளிசாதத்துக்கு தேவையான மஞ்சள் தூள் வந்து கொஞ்சம் அதிகமாகவே தான் சேர்த்துக்கணும். ஏன்னா வந்து புளிக்கரைசல் வந்து கொஞ்சம் கருப்பாக இருக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் லைட்டாக மஞ்சள் தூள் போட்டோம்னா அந்த கலர் வந்து எடுத்து கொடுக்காது. ஸோ அதனால் கொஞ்சம் எக்ஸஸாகவே வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, அப்புறம் பெருங்காயத்தூள், ஸோ எல்லாமே வந்து இதில் சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். நான் கொஞ்சம் புளி தண்ணியை வந்து தண்ணியாக கரைச்சதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து தான் வந்து இதை நான் கொதிக்க விடணும். ஸோ அதுக்கு நல்லா மூடி போட்டு கொதிக்க விட்டோம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் குயிக்காக வந்து கொதிக்கும். ஸோ அதனால் கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் மூடி எடுத்துடணும். அப்போ தான் வந்து நமக்கு அந்த தண்ணியெல்லாம் சீக்கிரம் சுண்டி வரும். மூடி போட்டே ரொம்ப நேரம் கொதிக்க விட்டோம் அப்படின்னு சொன்னால் சீக்கிரம் அந்த தண்ணியெல்லாம் வந்து வற்றி வராது. நான் கொஞ்சம் தண்ணியாக தான் புளி கரைச்சல் வந்து கரைச்சிருக்கேன். எதனாலனா நான் அந்த புளியை வந்து வேஸ்ட் பண்ண விரும்பலை. ஸோ அதனால் மூடி போட்டு ஃபஸ்ட்டு கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் மூடி எடுத்து விட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நான் வந்து மூடியை எடுத்துட்டேன். ப்ளஸ் நான் அதை ஏற்கனவே பொடி பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அந்த வறுத்து அரைச்சது. ஸோ இப்போ நல்லா கொதித்து நல்லா கொஞ்சம் ஒரு கால்வாசி வந்து குறைஞ்சிருக்கு தண்ணியோட அளவு. நான் வந்து வேறு பாத்திரம் மாறிட்டேன். ஏன்னா இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இந்த ஸ்டவ் வந்து இப்படி இருக்கிறதுனால ஸோ ஃப்ளாட்டாக உள்ள பாத்திரத்தில் வச்சா தான் கொஞ்சம் சீக்கிரம் கொதிக்கும் அப்படிங்கிறதுனால வேறு கடாயில் மாற்றிட்டு இப்போ அந்த அரைச்சி வச்சுருக்க பவுடர் எல்லாத்தையுமே வந்து அதில் சேர்த்துக்கிட்டேன். ஸோ இந்த பவுடரை சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு அந்த புளி கரைசல் வந்து குயிக்காக வந்து ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். ஏன்னா அதில் வந்து கடலைப்பருப்பு, உளுந்தெல்லாம் வறுத்து அரைச்சோன்னா கொஞ்சம் திக்காகிடும். அதை நல்லா கிண்டி விடணும். ஏன்னா அது வந்து நல்லா கட்டிப்பட்டு போயிடும். ஸோ நல்லா கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே கிண்டி விட்டுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அது எல்லாமே நல்லா கரைஞ்சி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நல்லா கொதித்து அந்த ஒரு திக்கான ஒரு பேஸ்ட்டுக்கு வந்து வரும். சில பேர் ரொம்ப ட்ரையாக வந்து ஊறுகாய் மாதிரி வந்து ரெடி பண்ணுவாங்க. ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக தண்ணியாக இருந்தது அப்படின்னா தான் நமக்கு அந்த சாதத்தில் மிக்ஸ் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் இப்போ இந்த பவுடரையும் சேர்த்து நல்லா ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு வந்து கொதிக்க விடுவோம். ஸோ இது கொதிச்சுக்கிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாசமாக இருக்கும். அந்த நல்லெண்ணெய்க்கும் அந்த புளி தாளிப்புக்கும் அப்படியே வீடு ஃபுல்லாகவே அப்படியே கமகமன்னு நல்லா ஒரு வாசனையாக இருக்கும். ஸோ இது நல்லா கொதித்து வர்றதுக்கு இந்த மீன் டைமில் நம்ம சைட் பை சைடில் வந்து இதுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கான ரைஸும் வந்து ரெடி பண்ணிக்கணும். இதில் மெயின் இன்னொரு டிப்பு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது வந்து ரைஸ் வந்து எப்படி ரெடி பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். நான் குக்கரில் தான் வந்து ரைஸ் வச்சேன். குக்கரில் வைக்கும்போதுமே நம்ம பொலன்னு நான் வந்து உதிரியாக நல்ல ஒரு சூப்பரான வந்து புளியோதரை வந்து செய்ய முடியும். அதுக்கு என்ன ஒரு டிப் ஃபாலோ பண்ணணும் யூஸ்வலாக அப்படின்னா, நம்ம வந்து குக்கரில் வந்து 1 கப்புக்கு 2 கப்பு தண்ணி வச்சு ஒரு 3 விசில் விடுறோம் அப்படின்னா, யூஸ்வலாக நார்மலாக சாதம் வடிக்கும்போது இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் செய்யும்போது தண்ணி அளவு அதே அளவு வச்சுக்கிட்டு விசில் மட்டும் ஒரு 2 விசில் மட்டும் விட்டு எடுத்தீங்க அப்படின்னாலே போதும். ஸோ 2 விசில் விட்டு எடுத்தோம் அப்படின்னாலும் வெந்திருக்கும், வேகாமலாம் இருக்காது, வெந்திருக்கும். பட் அந்த ரொம்ப குழைவாக இல்லாமல் கொஞ்சம் நல்ல வேறையாக இருக்கும். ஸோ நமக்கு பொலன்னு உதிரியாக வரும். ஸோ நான் குக்கர்லேயே வந்து அதை ரெடி பண்ணி அது விசில் போனதுக்கப்புறம் அதை வந்து ஓப்பன் பண்ணி கொஞ்சம் நேரம் வந்து ஆறட்டும்னு சைட் பை சைடு அதை வந்து ஆற வச்சுட்டேன். ஸோ அந்த மீன் டைம் வந்து இங்கே புளியோதரை தொக்கு வந்து நல்லா ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஃபைனலாக தண்ணியெல்லாம் சுண்டி நல்ல ஒரு திக்கான ஒரு பேஸ்ட்டு, இன்னுமே இதை வந்து நல்லா திக்காக வந்து கொதிக்க விடலாம். பட் எனக்கு இதுவே போதும் அப்படிங்கிறதுனால நான் இதோட வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு மேலே விட்டால் இன்னும் என்ன ஆகும்னா இது ஃபுல்லாக அப்படியே தெரித்து ஃபுல்லாக அடுப்பு எல்லாமே ஸ்டவ் எல்லாமே ஃபுல்லாக இதாகிடும். ஸோ தான் எனக்கு இந்த கன்சிஸ்டன்ட்டியே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதோட ஸ்டாப் பண்ணிட்டேன் அடுப்பை. ஸோ இப்போ வந்து நம்ம சாதத்தோட வந்து எப்படி மிக்ஸ் பண்ணலான்னு பார்க்குறோம். இப்போ நம்ம ஃபாலோ பண்ண போகிற மெயின் 3வது டிப் என்னன்னு சொன்னால், இப்போ சாதத்தை வந்து ஒரு பெரிய நல்ல ஒரு அகலமான பாத்திரத்தில், என்கிட்ட உள்ளதிலே அகலமான பாத்திரத்தில் எடுத்து குக்கர்லேருந்து மாற்றி இதில் கொட்டி நல்லா வந்து கிண்டி விட்டுருக்கேன். மெயின் டிப்பு இது தான். ஆல்ரெடி நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி தான் வந்து தாளிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி கொஞ்சம் நல்லெண்ணெயை வந்து அந்த ஒயிட் ரைஸில் வந்து
கொஞ்சமாக ஊற்றி ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். அந்த நல்லெண்ணெயை ஊற்றி மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சமாக பச்சை கருவேப்பிலையை பிச்சு போட்டுக்குவோம். ஸோ அப்போ தான் அந்த ஃப்ளேவர் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நீங்கள் இந்த டிப்பை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அந்த எக்ஸாக்டாக அந்த மனம் வந்து நமக்கு கிடைக்கும். அந்த புளியோதரையோட மனம் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இந்த பச்சை கருவேப்பிலையும் கொஞ்சம் அப்படியே முழுசாக போட வேண்டாம். அதை வந்து அப்படி 2ஆக பிச்சு போட்டிங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் அந்த ஃப்ளேவர் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். ஸோ இதை ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ அந்த நல்லெண்ணெயையும் அந்த கருவேப்பிலையும் வந்து நல்லா அந்த சாதத்தில் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த புளியோதரை பேஸ்ட்டை வந்து அதில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா சாதத்துக்கு தேவையான புளியோதரை மிக்ஸ் எடுத்து இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி கரெக்டான அந்த கலர் அந்த டெக்ஸ்சர் எல்லாமே கரெக்டாக வந்திருக்கு. வாசனையும் சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ இதில் மெயினாக ஃபாலோ பண்ண வேண்டியது என்னென்னா இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி அப்படியே அமுக்கி வச்சிடணும். ஸோ இதில் ஏன்னா புளியோதரை வந்து எப்பொழுதுமே நம்ம மிக்ஸ் பண்ண உடனே சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் நல்லா இருக்காது. கொஞ்சம் டைம் இந்த மாதிரி வந்து வச்சுட்டு அப்படியே அப்புறமா வந்து சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் அந்த சாதத்தில் உள்ள அந்த டேஸ்ட்லாம் வந்து ஊறி கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் நேரம் அதுக்காக தான் கொஞ்சம் இந்த மாதிரி அமுக்கி வைக்கிறது கொஞ்சம் நேரத்தில். கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன டிப்ஸுகளையும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் இதே மாதிரி கோவிலில் கிடைக்கக்கூடிய டேஸ்ட்டில் அதே ஒரு சுவையில் மணமான ஒரு புளியோதரை வந்து நீங்கள் வீட்டிலே செய்யலாம். ஸோ இதுக்கு வந்து நல்ல ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது குக்கிங்கில். ஏன்னா என்னாலேயே வந்து செய்ய முடியுது அப்படின்னு சொன்னால் பார்த்துக்கோங்க. நான் ஒன்றும் குக்கிங் எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது. பட் இருந்தாலும் வந்து இந்த புளியோதரை வந்து ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் நான் செய்கிறது. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்லா டேஸ்ட்டாகவே நீங்களும் செய்வீங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் வந்து சந்திப்போம். ஸோ இதுக்கு நான் வீட்டில் வந்து இப்போ இந்த புளியோதரைக்கு வந்து ஒரு சிம்பிளான சைட் டிஷ் தான். பருப்பு துவையலும் மோர் மிளகாயும் வறுத்து நாங்கள் சாப்பிட்டோம். ஸோ வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ. பாய் பாய். கீப் சப்போர்ட்டிங்.